கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. ஸோ யோசிச்சு எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட் இயர் காலேஜ். ஸோ ஆகஸ்ட் 22 கிட்ட எங்களுக்கு மெசேஜ் வருது. ஸோ இந்த மாதிரி அக்டோபர் 2 வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் அப்படின்னு சொல்லி குரூப்லேருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ மெசேஜ் வந்தது பார்த்துட்டு ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருந்தேன், தீபாவளிக்கு 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அந்த 2 ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறப்போ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறப்போ நல்லா நியூ ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு பேக்கில் ஒரு நோட் வச்சுக்கிட்டு, ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் காலேஜ். ஸோ அப்படி இருக்கவும் எங்கள் அப்பா வந்து என்னை விடுறதுக்காண்டி வந்தார். ஸோ காலேஜ் வந்துட்டோம். வந்து காலேஜ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே அப்படின்ட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்த்தோம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நடந்து முடிய அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே அதிலே போயிடுச்சு. விருப்பம் இருக்கவங்க காலேஜில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸ் கூட கிளம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்டல் போயிட்டாங்க. மிச்சம் டே ஸ்காலர்ஸ் வீட்டுக்கு போகிறவங்க போய்க்கலாம்னு சொல்லவும் நான் வந்து இருந்தேன். அப்படி இருந்தால் டைம் வந்து 2 மணி ஆயிடுச்சு. அப்படியே எங்கள் டாடி கூடயே நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ செகண்ட் டே காலேஜ் போகிறப்போ வந்து நம்ம மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சு. அதாவது காலேஜ் பஸ் வந்துடும், காலேஜ் பஸ்ஸில் போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி போயிட்டு ஃபஸ்ட் டே கிளாஸு. ஸோ நான் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தப்போ கூட ஒழுக்கமாக வந்து எந்த இதுவுமே ஒரு விஷயத்த நான் தெளிவாகவே படிக்க கிடையாது. லைக் எதுவாக வேணா இருக்கட்டும், ஸோ ஹியூமனோட ஹார்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 11th அந்த ஹார்ட்டு போன்ஸ் அப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ 11th நான் கொரோனா பேட்ச்னால 11th நான் சுத்தமாகவே படிக்கலை. ஸோ அவ்வளோவா எனக்கு அதை பற்றி தெரியாது 11th ஸ்டாண்டர்டை பற்றி. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் வந்த பிறகு சிலபஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து அப்படி படிக்க ஆரம்பிச்சனால ஸோ அவ்வளோவா அதை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. அண்டு அதுக்கு முன்னாடி சின்ன கிளாஸஸ்லாம் படிச்சிருக்கேன், அது கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஹார்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கிளாஸ் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த ஹார்ட்னா என்ன அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் ஹார்ட்ன்றது இருக்குது நம்மளுக்கு அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஸோ அது எந்த இடத்துல இருக்குன்றது தெரியும். அதில் இத்தனை சேம்பர்ஸ் இருக்குது, இது கவரிங் லேயர்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரியாது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்தாங்க காலேஜில். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து டிராயிங்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. சரியா, அது என்னன்னா கிளாஸ் முடிஞ்சிருச்சு. கிளாஸ் முடிய வந்து எல்லாரும் வந்து டிராயிங் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன டிராயிங் அப்படின்னா ஹார்ட் எடுத்தோம்ல. ஸோ இன்னைக்கு ஹார்ட் எடுத்தனால ஹார்ட் டிராயிங், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட்டும். அண்ட் செகண்ட் டே வந்து என்ன எடுத்தாங்கன்னா கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட் எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஸோ அதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட் இயர் ஹார்ட்டோட டிராயிங். ஓகேவா. ஸோ ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னே தெரியாமல் வரைய தெரியாது. ஸோ வரைஞ்சிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட். ஸோ என்னோட கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட்டோட டிராயிங். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து டிராயிங். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சுருந்தேன். அண்ட் செகண்ட் வந்து அப்படியே இந்த கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சிஸ்டமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இயரில் நம்ம அனாட்டமி ஃபிசியாலஜி தான் இருக்கும், அந்த பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேரி ஆகும். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி அனாட்டமி ஃபிசியாலஜி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் எங்கள் சீனியர்ஸ்லாம் வந்தாங்க. எங்கள் சீனியர்ஸ்லாம் எங்கள் கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ எங்கள் சீனியர்ஸ் எங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க், எங்கள் காலேஜில் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஜூனியர் எதுக்குன்னா இந்த படிப்புக்கு மட்டும்தான் வந்து சீனியர் ஜூனியர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது வந்து எங்கள் கிளாஸ் எடுப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஜிஐ ட்ராக்கோட பிக்சர். ஸோ வரைஞ்சி என்ன பண்ண சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வரைஞ்ச படம் தான் எம் விஜய் சந்துரு கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி ஃபஸ்ட் இயர். ஸோ என்னோட ஃபஸ்ட் இயர் டிராயிங் இது. ஸோ இதுவும் ஒரு மெமரபுளாக இருக்கட்டும்ன்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது தான். ஆனால் அதை ஃப்ரேம் எப்படி பிடிக்கணும் பார்த்தீங்களா, ஒரு நோட்டோட அட்டையில் அப்படியே ஒரு ஏஃபர்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு கண்ணாடி கவர் மாதிரி வச்சுட்டு ஸோ ஜஸ்ட் அந்த டேப்பை வச்சு சுற்றி விட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் என்னோட ஜிஐ ட்ராக்கோட ஃப்ரேம். ஸோ இது வரைஞ்சேன். அப்புறம் வந்து இது கொடுத்த அன்னைக்கே வந்து பிரெயின் வரைய சொன்னாங்க. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்மே வந்து எங்கள் சீனியர்ஸ் வந்து வரைய சொன்னாங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து நான் வரையாமல் போயிட்டேன். அங்கே போய் அவசரமாக வரைஞ்சேன். ஸோ அவசரத்தில் வரைஞ்சி கலர் பண்ணது. ஏன்னா எங்கள் கிளாஸில் டோட்டலாக வந்து அப்போது 22 நியூ ஜாயினிங் அப்போது 96 மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோம். ஸோ அப்போ 96 மெம்பர்ஸ் அவங்க செக் பண்ணி வரக்குள்ளே வரையணும் அப்படின்னால கொஞ்சம் அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும். ஸோ இதை வரைஞ்சி எங்கள் சீனியர்ஸ்டையும் சைன் வாங்கிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பிரெயின் வரைய சொல்லியிருந்தாங்களே. ஸோ பிரெயின் அப்படிதான். பிரெயின் வந்து நைட்டே வரைஞ்சிட்டேன். பட் பார்ட்ஸ் எதுவும் நான் குறிக்கலை. ஸோ இந்த பார்ட்ஸ் மட்டும் அங்கே போய் குறிச்சிட்டு
அந்த கண்ணாடி ஷீட் வச்சு ஜஸ்ட் ஸ்டாப்லர் பண்ணிட்டேன். எந்த ஒரு ஃப்ரேம் மாதிரி கேட்டாங்க, அதனால ஸ்டேபிள் பண்ணி வச்சுருந்தேன். இதுவும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயரில் வரைஞ்சது தான். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர். ஸோ இப்படியே வந்து ஃபர்ஸ்ட் இயர் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து வீட்டில் வரைஞ்ச பிரெயின் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இது கலர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எங்கள் கிளாஸில் இந்த பிரெயின் தான் வரைஞ்சிருந்தாங்க. ஸோ நான் மட்டும் இப்படி வரைஞ்சதுனால சரி இது எல்லாரும் மாதிரியும் நம்மளும் பண்ணுவோம்ன்ட்டு அந்த டிராயிங்கை வச்சுட்டு இந்த டிராயிங் நான் சப்மிட் பண்ணவே இல்லை. ஸோ இது ஒரு மெமரபிளாக வச்சுருக்கேன். அப்புறம் இப்படியே வந்து ஃபர்ஸ்ட் இயர் போய்கிட்டே இருந்துச்சு, கிளாஸஸ்லாம் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போது எப்படியா இருந்தாலும் பனிஷ்மெண்ட் ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி பனிஷ்மெண்ட் தான். அப்பாலஜிலாம் எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இது என்னன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபன், ஓகேவா. இது வந்து 5 டைம்ஸ் வரையணும். இது இருக்குன்னா பனிஷ்மெண்ட் கிளாஸ் எடுக்கிறப்போ பேசுனதுக்காக. ஸோ இதுவுமே எங்கள் சீனியர்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்கள் சீனியர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அவங்க கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம், அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இப்படி கிளாஸ் போயிட்டு இருக்கும்போதேவும் ஸோ ஃபஸ்ட்டு செமினார் செக்ஷன் எனக்கு கொடுத்தாங்க. அதாவது எங்கள் கிளாஸ்க்கே நான் செமினார் எடுக்கணும், ஓகேவா, அந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்போது பேசிக் ஃபிசிக்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. அப்போது வந்து நான் எடுத்த செமினாருக்கான நோட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு செமினாரில், அதனால் வந்து அந்த நோட்ஸை வந்து நான் சூதானமாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் என்னோட செமினாரோட நோட்ஸ். என்ன செமினார் கொடுத்தாங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் மெடிக்கல் கேசஸ். ஸோ மெடிக்கல் கேசஸை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், என்னென்ன சிலிண்டர்ஸ் வந்து கலர் கோடிங்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரியான கிளாஸ். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு செமினார் கிளாஸ்னால இதையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போதே வந்து இடையில எங்களை எங்கே அனுப்பிட்டாங்க அப்படின்னா ட்ரைனிங் அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரைனிங் போகிறப்போ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னா